அண்மை செய்தி. அதிமுகவினர் கருப்பு பட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு சென்றது குறித்து சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு குருதி கொதிப்பா என கிண்டலாக பேசியதற்கு சட்டப்பேரவையில் பேச எழுந்தாலே பதறும் முதலமைச்சர் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்த பின் வெட்டி பேச்சு பேசுகிறார் எனவும் முதலமைச்சரை எடப்பாடி பழனிசாமி கடிந்துரைத்துள்ளார். திமுக அரசை குற்றம் சொல்ல முடியாமல் அதிமுக வெளியேறியதாக முதலமைச்சர் பேசியிருக்கிறார் என எடப்பாடி குற்றம் சாட்டியுள்ளார். எந்த வினாவுக்கும் விடையளிக்காமல் அமைச்சர்கள் பேரவைத் தலைவர் பின்னால் ஒளிந்துவிட்டு சினிமா வசனம் தேவையா எனவும் எடப்பாடி பழனிசாமி வினா எழுப்பியுள்ளார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூர் தமிழக வெற்றிக் கழக கூட்ட பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவலர்கள் குறித்து முதலமைச்சரும் ஏடிஜிபியும் முரண்பட்டு பேசுவதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கூட தெளிவான விடையளிக்க முடியாதவர்கள் எப்படி விசாரித்திருப்பீர்கள் என்பதை தமிழக மக்கள் இன்று உணர்ந்திருப்பார்கள் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். 41 உயிர்களை காக்க திறனற்ற அரசால் குருதி கொதிப்பு ஏற்பட்டுள்ளது என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இன்று 2வது நாளாக சட்டப்பேரவை கூடியதில் அதிமுகவினர் கருப்பு பட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு சென்றது குறித்து சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு கிண்டலாக பேசியதற்கு 41 உயிர்களை காக்க திறனற்ற அரசால் குருதி கொதிப்பு ஏற்பட்டுள்ளது என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். துக்கத்தில் பங்கேற்கும் வகையிலும் கருப்பு பட்டை அணிந்தால் அவை தலைவரும் அமைச்சர்களும் கிண்டல் செய்யும் துணியில் பேசியுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கடிந்துரைத்துள்ளார். ஆட்சி போனதும் சிறை சென்று விடுவோமோ என்ற அச்சத்தில் இருப்பதால் கருப்பு பட்டையை கண்டதும் நிறை நினைவுக்கு வருகிறதா எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் மொத்த உறுப்பினர்கள் பேசியதை விட மிகுதியாக பேசிய பெருமைக்குரிய அவைத் தலைவர் கருப்பு பட்டையை பார்த்து குருதி கொதிப்பா என கேட்கிறார் எனவும் எடப்பாடி பழனிசாமி கடிந்துரைத்துள்ளார். இப்போது சொல்கிறேன், ஆம், குருதி கொதிப்புதான். அரசின் அலட்சியத்தால் 41 உயிர்களை இழந்ததால் குருதி கொதிப்பு ஏற்பட்டது என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதற்காக கருப்பு பட்டை அணிந்தோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த துயரத்தில் கூட கூச்சமே இல்லாமல் உங்கள் திமுக அரசு அரசியல் செய்கிறதே, அந்த குருதி கொதிப்பில்தான் கருப்பு பட்டை அணிந்தோம் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை கூடிய போது சட்டப்பேரவைக்கு அதிமுகவினர் கருப்பு பட்டை அணிந்து சென்றதில் குருதி கொதிப்பு ஏற்பட்டதா என சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு கிண்டலாக கேட்டதற்கு 41 உயிர்களை காக்க திறனற்ற அரசால் குருதி கொதிப்பு ஏற்பட்டது என எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். முதல்வராக பொறுப்போடு பேசுவீர்கள் என்று எண்ணினேன். ஆனால் கரூர் சட்டமன்ற உறுப்பினரின் செய்தி